வணக்கம். திருக்குறள் காமத்துப்பால் களவியல் நாணு துறவுரைத்தல். குறள் 1131. காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை பலி. காதல் நிறைவேற முடியாமல் வருந்தும் காதலர்க்கு மடல் ஏறுதலை தவிர வேறு பலம் இல்லை. காதலால் துன்புறும் காலை ஒருவனுக்கு பாதுகாப்பு முறையாக மடல் ஊறுதலை தவிர வலிமையான துணை வேறு எதுவும் இல்லை. காமத்தால் துன்புற்று காதலின் அன்பு பெறாமல் வருந்தினவர்க்கு காவல் மடலூர்தல் அல்லாமல் வலிமையான துணை வேறொன்றும் இல்லை. நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்து. குறள் 1132. காதலை நிறைவேற்ற முடியாது வருந்தும் இந்த உடலும் உயிரும் வெட்கத்தை விட்டுவிட்டு மடல் ஏற எண்ணுகின்றன. எனது உயிரும் உடலும் காதலியின் பிரிவை தாங்க முடியாமல் தவிப்பதால் நாணத்தை புறந்தள்ளிவிட்டு மடலூர்வதற்கு துணிந்து விட்டேன். காதலின் பிரிவால் ஆகிய துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை நீக்கி நிறுத்திவிட்டு மடல் ஊற துணிந்தன. குறள் 1133. நானொரு நல்லாண்மை பண்புடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல். நாணமும் ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன், இன்றோ காதலர் ஏறும் மடலை பெற்றிருக்கின்றேன். நல்ல ஆண்மையும் நாண உணர்வையும் முன்பு கொண்டிருந்த நான் இன்று அவற்றை மறந்து காதலுக்காக மடலூர்வதை மேற்கொண்டுள்ளேன். நாணமும் நல்ல ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன், காதலியை பிரிந்து வருந்துகின்ற இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே உடையேன். குறள் 1134. காமம் கடும்புணல் உய்க்கும் நானொடு நல்லாண்மை என்றும் துணை. ஆம், நாணம் ஆண்மை என்னும் படகுகளை காதலாகிய கடும் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. காதல் பெரு வெள்ளமானது நாணம் நல்ல ஆண்மை எனப்படும் தோணிகளை அடித்து கொண்டு போய்விடும் வலிமை வாய்ந்தது. நாணமும் நல்ல ஆண்மையும் ஆகிய தோணிகளை காமம் கொண்டு போய் விடுகின்றன. குறள் 1135. தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர். மாலை பொழுதுகளில் நான் அடையும் மயக்கத்தையும் அதற்கு மருந்தாகிய மடல் ஏறுதலையும் மலை போல வளையல் அணிந்திருக்கும் அவளே எனக்கு தந்தாள். மேகலையையும் மெல்லிய வளையலையும் அணிந்த மங்கை மாலை மலரும் நோயான காதலையும் மடலூர்தல் என்னும் வேலையையும் எனக்கு தந்துவிட்டாள். மடல் ஏறுதலோடு
மாலை காலத்தில் வருந்தும் துயரத்தை மாலை போல் தொடர்ந்த சிறு வளையல் அணிந்த காதலி எனக்கு தந்தாள். குறள் 1136. மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் உள்ளா பேதைக்கென் கண். அவள் குணத்தை எண்ணி என் கண்கள் இரவெல்லாம் உறங்குவதில்லை. அதனால் நள்ளிரவிலும் கூட மடல் ஊர்வது பற்றியே எண்ணுவேன். காதலிக்காக என் கண்கள் உறங்காமல் தவிக்கின்றன. எனவே மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் நான் உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் உறுதியாக நினைக்கின்றேன். காதலியின் பிரிவின் காரணமாக என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன. குறள் 1137. கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதில். அதுதான் அவள் பெருமை. கடல் போல கரையில்லாத காதல் நோயை அவளும் அனுபவித்தாலும் மடல் ஊராது பொறுத்திருக்கும் பெண் பிறவியைப் போல பெருமையான பிறவி இவ்வுலகத்தில் வேறு இல்லை. கொந்தளிக்கும் கடலாக காதல் நோய் துன்புறுத்தினாலும் கூட பொறுத்து கொண்டு மடல் ஏறாமல் இருக்கும் பெண்ணின் பெருமைக்கு நிகரில்லை. கடல் போன்ற காம நோயால் வருந்தியும் மடல் ஏறாமல் துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கும் பெண் பிறப்பைப் போல பெருமையுடைய பிறவி இல்லை. குறள் 1138. நிறை அரியர் மண் அழியர் எண்ணாது காமம் மறை இறந்து மன்றுபடும். இவள் மன அடக்கம் மிக்கவள், பெரிதும் இரக்கப்பட வேண்டியவள் என்று எண்ணாமல் இந்த காதல் எங்களுக்குள் இருக்கும் இரகசியத்தை கடந்து ஊருக்குள்ளேயும் தெரியப் போகிறது. பாவம், இவர் மனத்தில் உள்ளதை ஒழிக்கத் தெரியாதவர், பரிதாபத்திற்குரியவர் என்றெல்லாம் பார்க்காமல் ஊர் அறிய வெளிப்பட்டு விடக்கூடியது காதல். இவர் நெஞ்சை நிறுத்தும் நிறை இல்லாதவர், மிகவும் இரங்கத்தக்கவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படுகின்றதே. குறள் 1139. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு. என் காதல் எனது மன அடக்கத்தால் எல்லாருக்கும் தெரியவில்லை என்று எண்ணி அதை தெரிவிக்க தெருவெங்கும் தானே அம்பலும் அலறுமாய் சுற்றி சுற்றி வருகிறது. என்னை தவிர யாரும் அறியவில்லை என்பதற்காக என் காதல் தெருவில் பரவி மயங்கி திரிகின்றது போலும். அமைதியாய் இருந்ததால் எல்லோரும் அறியவில்லை என்று கருதி என்னுடைய காமம் தெருவில் பரவி மயங்கிச் சுழல்கின்றது. குறள் 1140. யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படா ஆறு. நான் பார்க்க இந்த அறிவற்ற மக்கள்
என்னை பார்த்து சிரிக்கின்றனர். அப்படி சிரிக்க காரணம், நான் அனுபவித்த துன்பங்களை அவர்கள் அனுபவிக்காததே. காதல் நோயினால் வாடுவோரின் துன்பத்தை அனுபவித்தறியாதவர்கள்தான் அந்த நோயினால் வருந்துவோரை பார்த்து நகைப்பார்கள். யாம் பட்ட துன்பங்களை தாம் படாமையால் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு எம் எதிரில் எம்மை கண்டு நகைக்கின்றனர். அன்பர்களே, அடுத்த அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி இந்த சேனலில் வெளியாகும் வீடியோக்கள் உங்களை எளிதில் வந்து அடைய உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.